இப்படிக்கு உந்தன் முறை மாப்பிள்ளை போறீங்க. இது முறை மாப்பிள்ள அனுப்பல, எங்க அம்மாவோட லெட்டர். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஏன் சம்மதம் இல்லாம நடக்குமா என்ன? எத்தனை தடவை நான் சொல்றது, அந்த ஆள எனக்கு பிடிக்கல என்ன? எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தாம்மா, வேண்டான்னு சொன்னாலும் பின்னாலேயே நடப்பாங்க. பானு அக்கா, உங்களுக்கு முறை மாப்பிள்ளை இருக்காரா? இருந்தாங்க. ஆனா நான் வேணான்னு சொன்னதும் அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த ஆளு முகத்துக்கு நேரம் சொல்லிட வேண்டியதானே, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. அந்த ஆள் என்ன தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. எங்க அம்மாவும் மாமாவும் சேர்ந்து செய்யற வேலைதான் இது. ரதி, அவ வரலையா? இல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. நான் என்ன பண்றது ரமேஷ், தோளுக்கு மேல வளர்ந்துட்டா இனி அவ சொல்றதுபடி தானே கேட்கணும். அப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு தான் ஒரு பசங்க இல்ல, அத ரதியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு ஏதாவது வேலை இருக்கும்பா. அப்படி என்ன பெரிய வேலை? அட, எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா அவ தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அவளை இழுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு நான் கூட்டு வந்துடுவேன். அவ எப்படி அங்கதானே வரணும்? அப்ப ரமேஷ், புரியல? கைய பிடிச்சி எடுக்க. வாடி வாடிங்கிறல்ல, ரொம்ப திமிராத, கை உடைஞ்சிடும். வாடி. வாடி. வா. ஐயோ, என்ன பண்றீங்க? வந்து சொல்றேன். ஏறு ஏறி வண்டியில சரியா பிடிச்சுக்க. ஹலோ ஹலோ அத்தை, நான் தான் ரமேஷ். ரதியை நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இப்ப 7 ரூம்ல தான் இருக்கா. நாளைக்கு கோயிலுக்கு கூட்டு போய் அவளோட கழுத்துல நான் தாலி கட்டுவேன். நீங்க பாக்கணும்னா காலையில கோயிலுக்கு வந்துருங்க. ஓகே? அடேங்கப்பா, எவ்வளவு நல்ல பழக்கம். ஆம்பளைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். ரதி, ரதி, எங்க போற? வா. என்ன நினைப்பு? முதலிரவுக்கு அப்புறமா தாலி கட்டுறது? நீ அறிவாளிதான். நான் மனசுல நினைச்சது நீ அப்படியே சொல்லிட்ட. இன்னைக்கு நேத்தா உன்னை எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். உன்னை எத்தனை தடவை பார்த்தோம். பார்த்த பத்தடா, எதுக்கு கட்டி பிடிக்கணும்?
கனவு நல்லதா இருக்கு. உண்மையா இருந்தா வேண்டாம், அப்புறம் கெட்ட பேர் ஆயிடும். இன்னைக்கு நீ வந்த நல்லதா போச்சு, இல்லன்னு ரமேஷ் அங்க வந்திருப்பா. இதுக்கு சின்ன குழந்தை இல்ல, ஆனா அவனில இருந்து ஆரம்பிக்க. உங்களோட ஆசை எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன். இது ஒண்ணு தவிர. ஆணும் பொண்ணுமா நீ ஒருத்திதான் எனக்கு இருக்கு. ஆனா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேமா. பணம் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்காம இருந்தாதான் பிரச்சனை ஆயிடும். ஆனா பொண்ணு விஷயத்துல அப்படி எல்லாம் இல்லம்மா. ஒவ்வொரு ஆணுக்கும் 7 பெண்கள் இருக்காங்க. சொல்ற கணக்கு சரியா இருக்கலாம், ஆனா சொந்த வாழ்க்கையில தப்பு ஆகாம இருந்தா சரி. நீங்க தான் தப்பு கணக்கு போட்டுட்டீங்க ரமேஷ் விஷயத்துல. அவனுக்கு என்னடி குறைச்சல்? குறைச்சல் நீ என்ன பண்ண போற? வண்டியில வந்தது டயர்டா இருக்கு, தூங்க போறேன். நான் அதை கேட்கல. நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? நான் எத்தனை தடவை சொல்றது எனக்கு விருப்பம் இல்லைன்னு? ஏன் வேற யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டியா? அதுதான் உண்மை. பிரச்சனை தீர்ந்தது இல்ல. சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன வேண்டான்னு சொன்ன அளவுக்கு அவ என்ன பெரிய யோகியமா? உன் மேல நான் அனாவசியமா கை வைக்காம இருந்தேனே, அது அயோக்கியத்தனமா? சொல்லுடி. என்ன தொல்லைன்னா என்ன? மத்த பொண்ணுங்க உன் பின்னாடி பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போனத நான் எத்தனை தடவை பாத்திருக்கேன். பைக் இருந்தா அப்படிதான். சில நேரங்களில் சில பேருக்கு லிஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். லைஃபையே கொடுத்துக்கோ, இங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. என்ன தவிர வேற யாராவது உன் கழுத்துல தாலி கட்டினா அந்த கையை நான் வெட்டுவேன். அவருக்கு கையிலனா அவனோட தலையை வெட்டுவேன். அதுக்கு பார்பர் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்றது கேள்ற. அவ வேணும்னு தான் உன்னை கோபப்படுத்துதானே இப்படி எல்லாம் பண்ற. நீ வா, வந்துரு. நாளைக்கு தானே பர்த்டே. பொறுக்கிறதுக்கு முன்னாடியே பிரசன்டேஷன் கொடுத்துட்டாரா? எங்க காட்டு. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஸ்ட்ராங்கா அவர் மனசுலயே பதிஞ்சு போயிட்டே. இனி யாரு நினைச்சாலும் அதை அழிக்க முடியாது. காதலன் ஓவியனா இருக்கிறதுனால இனிமே இங்க காதல் ஓவியத்தோட கூட்டமே இருக்கும். அப்போ பேசாததான் இருந்தா காதல் காவியங்கள் வந்துகிட்டே இருக்கும். போதும் போதும் கிண்டல் பண்ணது. உங்க ஆளுங்களும் என் கையில கிடைப்பாங்கல்ல. ஏய், தமாஷ்க்கு தானே சொல்றோம், கோச்சுக்காத.
கனவு காண்றதுக்காக போட்டோ பாத்துட்டு இருக்கியா? எனக்கு அது ஒண்ணும் அவசியம் இல்ல. உன் ரூம்ல சுனிதா இப்போ கனவு கண்டுட்டே படுத்திருப்பா. நீ என்னதான் சொல்லு, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எனக்கும் ஒரு காலம் வரும். ஓகே, குட் நைட். குட் நைட். Chin up. This side. Smile, please. Bad smile. ஏன் திவ்யா, நம்ம ரதிக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லைனா கூட லீவ் எடுக்காதவடாச்சே. இதத்தான் காதல் நோயின்னு சொல்வாங்க. வெளியில தெரியவே தெரியாது. திவ்யா சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு. நான் வரேன் பண்ணுக்கா. நல்லா உத்து பார்க்கும்போது முகத்துல திருட்டுத்தனம் தெரியுது. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சொன்னேன். வாங்க வாங்க உட்காருங்க, நான் ரதியை கூப்பிடுறேன். ரதி, ஜெயின் வந்திருக்காரு. வந்துட்டாரா? இத வர. ஹாய் ஜெயின். Hi. Friends lah ya. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்க வரேன்னு சொன்னதால நான் லீவ் போட்டுட்டேன். கொஞ்சம் வெளியில உட்காரலாமா? திறந்த வெளியில உட்கார்ந்து மனசு விட்டு பேசணும்னு தோணுது. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையா? இல்ல. இத வரைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சு. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. இத வரையறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல மூடோட சாப்பாடு தூக்கம் இல்லாம ஒரே நாள்ல கூட இத வரைஞ்சிட முடியும். என்னாச்சு? என்னாச்சு ஜி? ஒண்ணும் இல்ல, தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதான். லைட்டா ஜுரம் இருக்கு. தூக்கம் இல்லாம வரைஞ்சதாலையா? அது பரவாயில்ல, அடிக்கடி இப்படி வரதுதான். உடம்பு ரொம்ப இழைச்சிருக்கு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க. நேத்து வரைக்கும் இந்த மாதிரி சொல்றதுக்கு யாருமே இல்ல. இனி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா. வாங்க, கொஞ்ச நேரம் என் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்ப டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும்.
உட்காருப்பா, நான் டீ போட்டுட்டு வரேன். இந்த விருந்து உபச்சாரம் எல்லாம் வேண்டாம். இந்த யாரோடது இது? பிரிச்சு பாரு. எப்படி இருக்கு? யார் இந்த பையன்? யார் அனுப்புறது இந்த லெட்டர்? உன் அருமை பொண்ணோட சிநேகிதி. இந்த ஆளு உன் பொண்ணோட காதலன். எனக்கு ஒண்ணும் புரியல ரமேஷ். எல்லாமே இந்த லெட்டர் இருக்கு, படிச்சு பாரு. ஏதோ உங்க மறுப்பனான ரெத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இந்த போட்டோல இருக்கிற பையன் பேரு ஜெயன். இதுல எல்லாம் அவங்க பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் அவங்களுக்காக நீ இப்ப புரியுதா என்ன ஏன் பிடிக்கலன்னு சொன்னான்னு? கொஞ்ச நாளாவே அவ இந்த வீட்டுக்கு வராம அவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றதுடா? நான் அப்பவே சொன்னேன்ல அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டான்னு. அவ கெட்டு அளவான்னு சொன்னேன். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். விதி இப்படி ஒரு பொண்ணையில நினைச்சுக்க. அவளை அவன் கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். பாத்துக்கிட்டு உனக்கு என்னாச்சு ரமேஷ்? நான் ஒரு விஷயம் சொன்னா நீ அதை கேட்கணும். அதனால தானே நான் இன்னும் உன் கூடவே இருக்கேன். என்ன விஷயம் சொல்ல? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன ரமேஷ் இது? என்னோட லட்சியமே நான் ஒரு சினிமா ஸ்டார் ஆகணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஏன் மாடலிங் போன? சினிமாக்குள்ள ஈஸியா நுழையறதுக்கு. பொம்பளைங்க எப்பவும் செல்ஃபிஷ் தான். என்ன அப்படி சொன்னீங்கன்னா உங்களை காதலிச்சே கொன்னுடுவேன். எத்தனை தடவை மருந்து சாப்பிட்டாலும் இந்த ஜுரம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. தரவா செக்அப் பண்ணிட்டு நல்லது. ஒருவேளை மலேரியாவா இருக்குமோ தெரியல. இப்ப எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணிட்டு தான் மருந்தே கொடுக்குறாங்க. எங்க மேனேஜரோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட தான் போவோம். இப்ப டாக்டர் இருப்பாரு, நம்ம போய் பார்க்கலாம். வேண்டாம், நான் தனியா போய் பாத்துக்கிறேன். எதுக்கு இப்படி தனியா போகணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாம 2 பேரும் இப்படி இருக்கிறதா நல்லது. நீங்க அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால ப்ராப்ளமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் கேர் பண்றதே இல்ல. உன்கிட்ட என் மனசுல இருக்க ஆசையை நான் சொல்லவா? இதே சிட்டியில சொந்தமா ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அது வரைக்கும் எப்ப வேணாலும் நான் தங்கியிருக்க இடத்துக்கு நீ வரலாம். வந்து உன்னை உட்கார வச்சு நான் படம் வரைப்பேன். இவ்வளவு வரைஞ்சு ஆசை தெரியலையா? என்னடா பண்றது செல்லம், ரொம்ப ஆசையா இருக்கே. Come on, sit down. தோள்ல கை வச்சுக்கோ. இங்க வச்சா எனக்கு கூச்சமா இருக்கு. இது கொஞ்சம் ஓவர் இல்ல? ஏய்,
ரதி ரதி இங்க இல்ல. எங்க போயிருக்க? தெரியல. வேற யாரு இங்க இருக்காங்க? கூப்பிடு. ஓ, ரதி எங்க? அவ இப்ப எல்லாம் இங்க தங்குறது இல்ல. நீ எங்க போனா? எங்களுக்கு தெரியாது. அவளை பார்த்தா சொல்லி வை, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கருமாதி நடத்திடுவேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன திடீர்னு? அடுத்த வாரம் எங்க புது ஹாஸ்பிடலோட இனாகுரேஷன் இருக்கு. ஓ, வெரி குட். உங்களை எல்லாம் ஸ்பெஷலா அழைக்க வந்தோம். ஐயோ, அதுக்கு என்ன, மேடம் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். வாங்க, உள்ள போய் உட்காரலாம். வாங்க வாங்க உட்காருங்க. உங்க தோழிங்க எல்லாம் எங்க? அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க. ரதிய மேரேஜ் பண்ண போறவர் வரைஞ்சதா இது? நல்லா இதுதான் அவரு. மேடம், ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். ஜெயன், உங்களுக்கு ஏற்கனவே இவரே தெரியுமா? தெரியும். மிஸ்டர் ஜெயன், உங்க ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நான் மத்த டாக்டர்ஸ் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். HIV பாசிட்டிவா தான் இருக்கு. டாக்டர், அப்புறம் இப்படி ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருந்தாகணும் இல்லையா? அத பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மிஸ்டர் ஜெயன், டாக்டர் கிட்டயும் அட்வொகேட் கிட்டயும் உண்மையை எதையும் மறைக்காம வெளிப்படையா பேசணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க பலதரப்பட்ட பெண்களோட தகாத முறையில உறவு வச்சுக்கிட்டு இருந்தா? Tell me. உண்டு. Ready? Look here. இங்க, இந்த அப்போ இன்னைக்கு நீங்க வரையிலையா? உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்னாலும் நான் தரேன். இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் நான் பார்த்த பிறகுதான் எந்த மாதிரி போஸ்ட்னு தீர்மானிக்க முடியும். ஓ, அப்படியா? நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. வேண்டாம், நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே, யோர் விஷ்.
உன் மேல இருக்கிற பாசத்தினால சொல்றேன். வேலைக்கு வர்றவங்கள அந்த எண்ணத்துடைய பாரு. நான் சொல்றது என்னைய சேர்த்துதான் தம்பி. ரவீனா, ரேவதிய என்னால ஒரு வேலைக்காரியா நினைச்சு பார்க்க முடியல. அப்புறம் என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல யோசனை பண்ணி சரியான ஒரு முடிவெடு. அவசரப்படாதப்பா. ரவீனா, அத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். முதல்ல அந்த ஏஜென்ட் வரட்டும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறமா உன் இஷ்டம்ப்பா. உங்களை இன்னைக்கு பார்த்தா வரைகிற மூட்லயே இல்லையோன்னு தோணுது. இன்னைக்கு இல்ல, இனிமே என்னைக்குமே ஒண்ணு மாடல் ஆக்கி நான் வரைய மாட்டேன். சார், சார் இல்ல, அத்தான். அப்படி கூப்பிட்டாலே போதும். நான் புதுசா ஒரு மாடலை தேடிக்கிறேன். அப்ப நான் உன்னோட இந்த அழகு இனி எனக்கு மட்டுமே சொந்தம். ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இரு. இனி அதுதான் நல்லது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மத்த விஷயங்களை பத்தி நான் அந்த ஏஜென்ட் கிட்ட பேசிக்கிறேன். உனக்கு இதுல சம்மதம் தானே? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க யாருன்னு? என்ன பார்த்தா மாடலிங் எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஓ, அது சரி. அந்த ஏஜென்ட் சொல்லி அனுப்புனாரா? ஓ, ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க் யூ. அவர் வரலீங்களா? இல்ல, அந்த ஆள் ரொம்ப பிஸி. இன்னைக்கு ஒரு சினிமா ஷூட்டிங் இருக்கு. இங்க இருந்தாலே அந்த ரேவதி கூட அங்கதான் இருக்கா. உங்க பேரை சொல்லலையே. ஜான்சி. உங்களுக்கு ரேவதியை தெரியுமா? தெரியாம? என்னை விட சீனியர் அவ. அவளுக்கு மாடலிங்க விட சினிமா தான் விருப்பம். இங்க நீங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, சமையலுக்கு மத்ததுக்கெல்லாம் கூட ஒரு ஆள் இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? நான் டீ காஃபி எல்லாம் சாப்பிட மாட்டேன். ரவீனா, இதோ வர தம்பி. வேண்டாம், நான் அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். வேண்டாம், நினைக்க நினைக்க. கால் மேல. இந்த சைடு. ஓகே, ஃபைன். இந்த பக்கம். லுக் ஹியர். என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல. தனிமையிலேயே இருந்து இருந்து இப்போ அந்த ஏகாந்தம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்கிட்ட ரேவதி சொன்னா நீங்க எப்பவும் ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு. ரேவதி வேற ஏதாவது சொன்னாலா? இல்ல, அவளை பத்தி எல்லாருக்குமே தெரியும். முதல்ல வந்து காதலிப்பா, அப்புறம் கடைசியில டாட்டா கட்டிட்டு போயிடுவா.
இந்த ட்ரெஸ் எல்லாம் சீரியலுக்காக மட்டும் வாங்கினதில்ல. ஷூட்டிங் முடிஞ்சதும் எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. ஷூட்டிங் என்னைக்கு முடியும் சார்? என்ன வேற ஏதாவது ஒர்க் இருக்கா? இல்ல, பெரிய அட்வர்டைசிங் கம்பெனில மாடலிங்காக கூப்பிட்டிருக்காங்க. ஜான்சி, மாடலிங்க்கு போக வேண்டாம். இந்த சீரியல் முடிஞ்சதும் நான் ஒரு படம் எடுக்க போறேன். நீ ஏதாவது ஹீரோயின். அந்த படம் வெட்டி எடுத்துட்டா என் வாழ்க்கையோட ஹீரோயினும் நீ மட்டும்தான் ஜான்சி.